தலைவர் தான். தலைவர் கூட பேட்டை படம் பண்ணும்போது உண்மையாகவே போய் ஹீஸ் லெஜெண்ட் அப்படின்றது வந்து சம் மீனிங் தெரியும். மிரட்டிட்டு உள்ள எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியே கிளம்பிட்டு அப்படியே வந்து கண்ணாடி அப்படின்னு வருது. ஸோ அது வந்து அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணுது. ஸோ நம்ம லைவாக பார்ப்போம் அப்படி கண்டுபிடி சொல்லிட்டு எதுவுமே பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படி போவார். அப்போல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் கட்டை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் கட்டெல்லாம் அலர்ஜி ஆகிடுச்சு எனக்கு. கட்டையை பார்த்தாலும் ஐயோ சார் வேணாம் சார் எனக்கு கட்டெல்லாம் வேணாம், கட்டை கொடுக்காம கூட எனக்குள்ள. ஆனால் நான் பண்ண கேட்டது வரைக்கும் தமிழ் சினிமாலே பண்ணியிருப்பான்னு தெரியல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கை இங்கே வச்சா பண்ணியிருப்பேன். படம் ஃபுல்லாக கை இங்கே வச்சா பண்ணியிருப்பேன். இங்கே தான் கை படம் ஃபுல்லாகவே கை இங்கே தான் இருக்கும். இப்போ பால் வரணும்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை காலெலாம் ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். அப்படி நீங்கள் நின்றுட்டிங்கன்னா எந்த ஷாட் வேணா அடிப்பீங்க, எப்படி பால் போட்டு அடிப்போம். அந்த மாதிரி நிற்கிற வரைக்கும் சில படத்தில் பண்ணியிருப்பேன். இனிமேல் ஏறி ஆடும்போது அந்த கேரக்டர் முடிஞ்சிடும், சீன் முடிஞ்சிடும். என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். கவுண்டமணி அண்ணங்குடியை பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு அதுவும் நடந்துருச்சு. இப்போ ஒரு பக்கம் காமெடியில் இந்த பக்கம் லெஜெண்ட் ரஜினி சார், இந்த பக்கம் காமெடி லெஜெண்ட் காமெடி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார் கூடயும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். மௌனராகம் சார் எப்படி இருக்கீங்க அந்த அவர் வந்து என்னுடைய சைல்ட்ஹுட்டில் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கார்த்தி சார். வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் தான் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆக்டர் ஆதேஷ் பாலா அவர்கள். அவர்கிட்ட பல விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். சேனல் 5 நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்களை பற்றி கேள்விப்பட்டோடனே நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமான ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ உங்களை பார்த்தோன்னே இந்த ஒரு கேள்வி நம்ம கேட்டுருணும் அப்படின்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னென்னா இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த ஆக்ட் பண்ணி வந்த கேரக்டர்ஸ்லாம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் ஃபீல்ட்ஸில் இருக்கும். அதுவும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதும் யார் கூடனா எல்லாமே பெரிய ஜாம்பவான்களோட தான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுண்ணா இந்த ஜேர்னி வந்து என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் கையில் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து ஒரு சீரியல், ஒரு கதையின் கதை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சார்ட்ட தான் அறிமுகமானேன். அவர் வந்து அவருடைய பார்வையில் வந்து நான் ஒரு காமெடி, ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு காமெடி நடிகர், அது நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அவர் காமெடினால அவருடைய பார்வையில் வந்து நான் காமெடியாக பண்ணேன். அவர் 3 காமெடி ஹீரோ அந்த இதில் ஒரு கதையின் கதைன்னு ஒரு இதில் வந்து 3 காமெடி ஹீரோஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு காமெடியாக நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். முதல்ல வந்து சினிமாவில் நடிக்கணுன்றக்காக எந்த வித பின்னாடி அந்த இன்ஸ்டியூஷனோ ஒரு பெரிய ஸ்டேஜ் ட்ராமாஸோ அதெல்லாம் நான் பெருசாக பண்ணதில்லை. இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தது எனக்கு. ஏன்னா அப்பாவை நம்ம ஃபாலோ பண்ணி வந்ததுனால அப்பா மாதிரி நம்ம சாதிக்கணும். அதெல்லாம் அப்பா வந்து இயர்லி டெட் வேறு, ஒரு 43 இயர்ஸில் அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அப்பா சாதிக்க முடியாத விஷயத்த நம்ம லைஃப்பில் சாதிக்கணும், சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வந்து நான் பாக்யராஜ் கிட்ட போனேன். அவரும் அதை மட்டும்தான் பார்த்துருக்காரு. அப்போ நடிக்க வச்சார். எனக்கு உருவாக்குன ஃபுல்லாகவே பாக்யராஜ் சார் தான். அதில் கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு 300 எபிசோட்ஸ் கிட்ட நான் பண்ணேன். அப்படி தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, நான் இப்போது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதை தாண்டி வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் இவ்வளோ இயர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஆர்வம் இருந்தால் தான் கண்டிப்பாக அது வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும். அந்த ஆர்வம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல. நம்ம இவரை பார்த்து தான் எனக்கு நடிப்பு மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்படி யாரும் இருக்காங்களா? அதுக்கு இருக்குது. ஆன்சர் இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து நவரச நாயகன் கார்த்திக், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம மௌனராகம் சார் எப்படி இருக்கீங்க அந்த அவர் வந்து என்னுடைய சைல்ட்ஹுட்டில் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கார்த்திக் சார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரியல் ஹீரோ என்னுடைய அப்பா. ஸோ அப்பா வந்து நிறைய பண்ணி அப்பாவுடைய படங்கள்லாம் வந்து நிறைய பார்த்துருவோம். நாங்கள் படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடியே ப்ரிவியூ ஷோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்குன்னு தனி தேட்டர்ஸ்லாம் இருக்கும். வெரி லிமிடெட் மெம்பர்ஸ் மட்டும், நடித்தவங்க ஃபேமிலி மட்டும் பார்க்குற மாதிரி. ஸோ அப்படி போகும்போது அப்படி பார்த்து அந்த கிரேஸு ஒரு சின்ன வயசுல ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, ஒன்று கிரிக்கெட்டில் போனோம். எனக்கு கிரிக்கெட் நான் ஆடுவேன். கிரிக்கெட் ஆடுவேன். காலேஜ் வரைக்கும் நான் கிரிக்கெட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ அது பட்டு நம்மளுக்கு அந்த அப்போ வந்து அந்த பொருளாதார சூழ்நிலை அதெல்லாம் இருந்து வந்து நம்மளால் அதுக்கு மேலே போக முடியல. பட் இன்னொரு விஷயம் அப்பாவுடைய ப்ரொபோஷன், அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் ரெண்டுத்தில் எது சாதிக்கணும்னு ஒரு ஏரியா செலக்ட் பண்ணும்போது சினிமாவை செலக்ட் பண்ணேன். ஸோ அப்படி தான் அப்பா வந்து எனக்கு கார்த்திக் சார் ஒரு
ஒரு இன்ஸ்பிரேஷனாக அப்பாவும் இன்ஸ்பிரேஷன் சினிமாவில் வருது. சூப்பர்ண்ணா. அப்படி இருக்கும்போது இந்த ஃபீல்டுன்னு இருக்குல்லண்ணா, சினி ஃபீல்டுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை, இது ஒரு பெரிய கடை. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும். ஓகே, நம்ம சினிமா துறைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நமக்கான இடம் வந்து இது இருக்குது, இது இப்படி தான் இருக்கும் இந்த சினிமா துறை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இல்லை கற்றுக் கொடுத்த இந்த சினிமா துறை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள்னு நிறையா இருக்கும். புதுசாக நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரியாலிட்டிங்கிறது எப்படி இருந்துச்சு? நீங்கள் நினச்ச மாதிரி தான் இருந்துச்சா இல்லை? ரியாலிட்டின்னு பார்க்கும்போது நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ ரியாலிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ மற்றவங்க வந்து ரொம்ப பேஷன் தெரியும் மற்றவங்களுக்கு. எனக்கு வந்து ரியாலிட்டி தெரியும். சினிமாவில் சின்ன வயசுலேருந்து சினிமா சாப்பாடு சாப்பிட்டு தான் வளர்ந்தேன் நான். என் அப்பா சின்ன வயசுலேருந்து நடிகர். ஸோ ட்ராமாலாம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஸோ அப்படி வரும்போது எனக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் எத்தனை ஸ்ட்ரகிள்ஸு இருந்தாலும் சினிமாக்குள்ளேயே ஓடிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பேஷன் வந்துச்சுங்களேன். பேஷனில் நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருப்பீங்க. ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. அது கொடுக்குற போராட்டங்கள், பொருளாதார போராட்டங்களும் சரி, மற்ற எல்லா விஷயமும் வந்து நீங்கள் சமாளித்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சு தான் நம்ம ஒரு விஷயம் நம்ம கிணறுல இவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம குதிச்சிருக்கோம். ஸோ அதனால் நீச்சல் அடிக்க முடியுன்ற நம்பிக்கையில் ஸோ எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் தாண்டி இன்றைக்கி நான் நினச்ச இடத்த நோக்கி வந்துட்டுருக்கேன் நான். ஸோ நான் எதுக்கு சினிமாவுக்கு வந்தேன்னு ஒரு விஷயம் இருக்கணும். இதுக்கு நான் ஹீரோவானு வந்தேன். நான் சினிமாவில் வந்து நம்ம ஹீரோ ஆகணும், ஸோ ஒரு நல்ல ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம பிகினிங்கில் பின்னாடி வந்து நமக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நான் சினிமாவில் வரும்போது எனக்கு அப்பா கூட இல்லை, அப்போ இறந்துட்டார். ஸோ அப்போது நான் சின்னதாக அடியாலாம் இருந்து கட்டையெல்லாம் தூக்கிட்டு அப்போல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் கட்டை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பேன் நான். ஸோ ஒரு கட்டத்தில் கட்டெல்லாம் அலர்ஜி ஆகிடுச்சு எனக்கு. கட்டையை பார்த்தாலும் ஐயோ சார் வேணாம் சார், எனக்கு கட்டெல்லாம் வேணாம், கட்டை கொடுக்காம கூட எனக்கு கூட ஓடிடுறேன். அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வில்லனுக்கு அடியாலனாலே உடனே அந்த இது வந்துடுது. அது வேணாம் சார், நான் கட்டையெல்லாம் கூட ஓடிடுறேன், பின்னாடி துரத்துறேன், அப்படி ஒரு ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கடந்து அப்புறம் மம்பட்டியானில் எனக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்தாரு தியாகராஜன் சார். அப்போ இருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணால் நல்ல படம் பண்ணணும், எனக்கு இம்பார்ட்டன்ஸ், நம்ம கேரக்டர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்க படமாக பண்ணணும். அப்படி இருந்தால் அப்புறம் என்னுடைய கேரியரில் ஒரு படமாக முண்டாசு பொட்டி, சவரகத்தி, அப்புறம் நிறைய படங்கள் மாதிரி பண்ணிகிட்டே வந்தேன். இப்போ ரீசெண்டாக அந்தாகன். ஸோ நிறைய படங்கள் என்னுடைய கேரியரில் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வேறு ஜெனராக அமைஞ்சுது. ஒரு பக்கம் நெகட்டிவ் ரோல் பண்ணேன், இன்னொரு பக்கம் நான் காமெடியும் பண்ணேன். சவரகத்தில் மிஷ்கின் சார் படத்தில் வந்து நான் காமெடியெலாம் பண்ணேன். அதுவும் யாரும் இது வரைக்கும் தமிழ் சினிமாலே யாரும் பண்ணியிருப்பானு தெரியல அந்த கேரக்டர். ஏன்னா படமே கிட்டத்தட்ட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆமாம், டோட்டல் ஜேனரே டிஃப்ரெண்ட்டு. ஆனால் நான் பண்ண கேரக்டர் இது வரைக்கும் தமிழ் சினிமாலே பண்ணியிருப்பானு தெரியல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கை இங்கே வச்சா பண்ணியிருப்பேன். படம் ஃபுல்லாக கை இங்கே வச்சா பண்ணியிருப்பேன். இங்கே தான் கை, படம் ஃபுல்லாகவே கை இங்கே தான் இருக்கும். ஏன்னா இப்போ அடிபட்டுரு எனக்கு, அதனால் ஒரே நாள் நடக்கிற கதை. ஸோ எனக்கு படம் ஃபுல்லாக பிகினிலேருந்து எண்டு வரைக்கும் இங்கே தான் கை வச்சு வச்சுருப்பேன். ஸோ அது அந்த படம் வந்து எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து, எனக்கு சவரகத்தி வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்து, முண்டாசு பட்டிக்கு அப்புறம் நல்ல பேர் வாங்கிச்சு, எல்லா பத்திரிகைகளும் பாராட்டினாங்க. ஸோ அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் ஒவ்வொரு நம்மளுக்கு அந்த பாராட்டுகள் கிடைக்கும் போது இன்னும் கான்ஃபிடென்ஸில் வந்து ஏறும். சரி வந்துடலாம், இன்னும் வந்துடலாம். ஸோ இப்போ அப்படி வந்துகிட்டே இருக்குது. ஸோ நல்ல ப்ராஜெக்ட் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஒன்றுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜானர் தான். அதில் உங்களோட ஃபேவரட், எனக்கு இந்த ஜானர் பண்ணும்போது மட்டும் நானாக உணர்றேன், பயங்கரமாக எனக்கு வருது இந்த ஜானர் அப்படின்னு ஃபீல் பண்ண ஜானர் ஏதாவது இருக்கானா? ஏன்னா இப்போ அப்பா வந்து பயங்கரமான ஒரு கமெடியன், அப்படி இருக்கும்போது காமெடி ஜானரில் உங்களுக்கு இருக்க அந்த இன்ட்ரெஸ்ட்? கண்டிப்பாக சார், உண்மைக்கு கரெக்டான கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக அது இருக்குது. சில படங்களில் எனக்கு இருந்தது. அப்படி நான் என்னுடைய அந்த சீன்ஸ் நான் ஸ்டார்ட் ஆகும்போதே என்னோட கேரக்டர் முடிஞ்சிடும். ஓகே, நான் ஆட ஆரம்பிச்சேன். இப்போது நீங்கள் கிரிக்கெட்டில் டிஃபென்ஸ் ஆடிட்டே இருப்போம், ஆடி முடிச்சுட்டு இப்படி தான் பால் வருது நம்மளுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் பிளேயர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பால் வரணும்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை காலெலாம் ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். அப்படி நீங்கள் நின்றுட்டிங்கன்னா எந்த ஷாட் வேணும் அடிப்பீங்க, எப்படி பால் போட்டு அடிப்போம். அந்த மாதிரி நிற்கிற வரைக்கும் சில படத்தில் பண்ணியிருப்பேன். இனிமேல் ஏறி ஆடும்போது அந்த கேரக்டர் முடிஞ்சிடும், சீன் முடிஞ்சிடும். என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸ்டில். பட் வெயிட்டிங் ஃபார் தட். மம்பட்டியான் கொஞ்சம் நான் ரசிச்சு பண்ணேன். மம்பட்டியான் பண்ணது எந்த கேரக்டர்னா இப்போது காமெடி ஜானரா இல்லை வந்து சீரியஸான ஒரு டோன், அந்த மாதிரி உங்களோட விருப்பம்? எனக்கு வந்து எது வேணால் பண்ணுவோம் போது. அதான் இப்போ வந்து நான் எல்லாமே தயாராக தான் வந்திருக்கேன் நான். ஓகே. ஸோ மரகத நாணயம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸாக பண்ணியிருப்பேன் நான். கீழே விழுந்து வாரி கீரி பிளட்டி கிரிமினல்ஸ் உங்களை பிடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் நான். ஸோ அப்போ அது மாதிரி சவரகத்தில் பண்ணியிருக்கேன். அப்புறம் படம் வடிவேல் சாரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன் நான். ஸோ வடிவேல் சாரோட ஒரு 3-4 படம் பண்ணேன். ஸோ காமெடியும் இதுக்கு உடம்புலேயே இருக்கிறதுனால காமெடி என்னால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகன் வந்து இதுதான் அப்படின்னு ஒரு சர்டன் இயரில் நிற்காமல் எது கொடுத்தாலும் பண்ணுன்றோம் அப்படின்ற லெவலில் இருக்கணும். ஸோ அதனால நான் எது கொடுத்தாலும் பண்ணுற லெவலில்
ஐ எம் ரெடி ஃபார் தட். சூப்பர் சூப்பர். நான் உங்கள் பேச்சிலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவ்வளோ ஜாம்பவான்களோட ட்ராவல் பண்ணி வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. நீங்கள் பார்த்த நடிகர்கள்லாம் இருக்காங்களே, எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட நடிகர்னு யாராவது இருக்காங்களா சார்? எப்படிப்பா அந்த மனுஷன் எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிற? தலைவர் தான். தலைவர் கூட பேட்டை படம் பண்ணும்போது உண்மையாகவே ஒய் ஹீஸ் லெஜண்ட் அப்படின்றது வந்து சம் மீனிங் தெரியும். ஏன்னா அவர்கிட்ட இருக்க அந்த சின்சியரிட்டி, அவரோட நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் நான் இருந்தேன் பேட்டை படம் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு அந்த பேட்டை பண்ணும்போது கமிட் ஆகும்போதே ஒரு பெரிய சந்தோஷம். அதில் வந்து ஒரு சீன் இல்லை, ஃபுல்லாக அவர் கூட இருக்கும்போது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கிட்டத்தட்ட உங்கள் கூட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் கூட தான் ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் எப்படி இம்ப்ரூவ்ஸ் பண்ணுறாரு அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அவருடைய டெடிக்கேஷன்ஸ், அவருடைய ஏஜில் வந்து அவர் வந்து இன்னும் அந்த பேஷன், இன்னும் அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம இது கரெக்டாக போய் சேருது, அந்த அந்த இது அந்த இன்ட்ரெஸ்ட்டு. டைலாக் இப்போ ஒரு சீன் கூட ஒன்று வரும் பேட்டையில். நாங்கள்லாம் உள்ளே இருப்போம். நரேன் சார் நினைக்கிறேன், நரேன் சார் வந்து மிரட்டிட்டு போவார். சீன் ஞாபகம் இருந்தாலும் உள்ளே வந்து மிரட்டிட்டு போவார். மிரட்டிட்டு உள்ளே எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியே கிளம்புவார். கிளம்பிட்டு அப்படியே வந்து கண்ணாடி அப்படின்னு. ஸோ அது வந்து அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணுது. ஸோ நம்ம லைவாக பார்ப்போம், அப்போ கண்ணாடி அப்படி கண்டுபிடி சொல்லிட்டு எதுவுமே பண்ண அப்படின்ட்டு அப்படி போவார். ஸோ அது வந்து டேரக்டர் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவர் இதுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. ஸோ அவர் அந்த மாதிரி சொன்னார். அப்போ என்னடா இது அப்படின்றது. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் பராக்குன்றது அது வந்து சொல்கிறார், இது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகுமா அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இம்பார்ட்டன்ஸ். அதெல்லாம் செட்டுக்கு வந்தாருன்னா கேரவன் போக மாட்டார். ரொம்ப லாங் கேப் இருந்தால் தான் கேரவன் போகும். அதர்வைஸ் இல்லைன்னா ஒரு சின்ன மாதிரி சேரவன் போட்டுட்டு உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ், நிறைய அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டது. அப்படிப்பட்ட மனிதர் ஏன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அவர் கூடவே ட்ராவல் பண்ணோம். வேனில் ட்ராவல் பண்ணும்போது அவர் கூட பக்கத்தில் படுத்துட்டு அவர் உட்காந்துட்டு போகிற அவங்க பக்கத்தில் படுத்துட்டு இருப்போம். ஸோ அப்புறம் அவர் உட்காந்து வண்டியில் பக்கத்தில் வண்டி ஓட்டுற மாதிரி இது. அப்புறம் ஒரு துணி கடைக்கு துணி வாங்கும்போது வாழ துணி வாங்கிட்டே அப்படின்னு துணி வாங்கிட்டு போனேன். அதாவது நம்ம வந்து ஒரு காலத்தில் அப்படி ஒரு ரசித்த ஒரு நடிகர்கிட்ட நம்ம நடிக்கும்போது இப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு அது வந்து கனவு நிஜமானது. அது சினிமாவில் மட்டும்தான் அது நடக்குது. ஸோ அது ரொம்ப ரசித்து பேட்டையில் பண்ணது. அப்படி இருக்கும்போதுனா இப்போ நிறைய இன்சிடென்ட் நீங்கள் இப்போ ஷேர் பண்ணிட்டீங்க. ஆன் ஸ்க்ரீன் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீனில் நீங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி தலைவர் கூட வந்து நடந்த ஒரு ஃபன்னான எலமெண்ட் ஏதாவது இருக்கா? நம்ம ரொம்ப மேக்ஸிமம் போய் தொல்லை பண்ண மாட்டோம். ஒரு ஆர்டிஸ்ட்டு இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் தொல்லை பண்ண மாட்டோம். பட்டு சும்மா அந்த ஒரு சில நேரத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு போகும்போது அதில் போய் சொன்னேன் பிகினில் வந்து சார் மாதிரி உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும். ஏன்னா எங்கடா மிஸ் ஆகிட போகிறோமோ மிஸ் பண்ணுற போகிறோம்ட்டு ஒரு சூழ்நிலை வந்து டார்ஜிலிங்கில் அவ்வளோ தூரம் போயிட்டு தலைவரோட ஃபோட்டோ எடுக்கலன்னா பெரிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை. அவர்கிட்ட போய் எடுத்ததில்லை. ஸோ போனோன்னா ஃபோட்டோ எடுக்க உள்ளே போனோன்னா சார் மாதிரி சிவராமன் பையன் அப்படியா நல்ல நடிகர்ல அவர் என்ன பண்ணல அவர் கூட நான் செக் பண்ணியிருந்தானே அப்படின்றாரு. அவ்வளோ ஞாபகம் நான் செக் பண்ணி தானே எப்போ வச்சுன்னு பண்ணியிருப்பாரு தலைவரோட. நீங்கள் கூட பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சார் இந்த மாதிரி முண்டாசு போட்டியில் அந்த ஹீரோயின் மரமாம கேட்டு ரைட் அந்த தலையில் முண்டாசு எல்லாம் கட்டிக்கலாம் ரைட் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒவ்வொரு படத்தையும் வந்து பார்க்குறாரு. அவர் கண்டிப்பாக மேக்ஸிமம் நல்ல படங்கள் ஓடுற படத்தை பார்த்துட்டு அந்த கேரக்டர் கூட ஞாபகம் வச்சுட்டு அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த ஃபோட்டோ வந்து வீட்டில் என்ன இதே வச்சுருக்கேன், வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். அது தலைவர் வாயிலிருந்து அப்ரிசியேஷன் நீங்கள் தானே அப்படின்னு ரொம்ப ஒரு அது பெரிய ரெகக்னிஷன்ஸ் இல்லை. அவர் கூட நின்று நான் அந்த உள்ள ஃபோட்டோ எடுத்தேன். ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து மேக்ஸிமம் சொல்ல பண்ண மாட்டோம். அப்புறம் இன்னொரு ஆசை இருந்துச்சுன்னா இப்போ ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்துட்டேன், சின்ன இன்சிடென்ட். ரெண்டாவது வாட்டி திருப்பி எல்லாம் போகிறாங்க, முதல்ல போய் நான் மட்டும் போய் ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் என் குரூப்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கிறது திருப்பியும் உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன். அங்கே போய் பண்ணும்போது திருப்பி எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும், நானும் எடுக்கலான்ட்டு விட்டு திருப்பி போயிட்டேன். தலையோட எத்தனை ஃபோட்டோவானே எடுத்துகிட்டே இருக்கிறேன். போயிட்டேன், உள்ளே போய் ஒருத்தர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போனோன்னா நான் போயிட்டேன். அன்றைக்கி நீங்கள் திங்களே திருப்பி சார் உங்கள் கூட எத்தனை வாட்டி ஃபோட்டோ எடுத்தாலும் சந்தோஷம் வருது ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்படி திருப்பி. ஸோ 2 மணி நேரம் அப்புறம் சக்ஸஸ் மீட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப் த ஸ்க்ரீன்ஸில் தலைவரோட ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மாதிரினா நீங்கள் ஆசைப்படுற ஒரு இதுக்கடுத்து தலைவரை தாண்டி ஆசைப்படுற ஒரு லெஜண்ட் இவர் கூட வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் இல்லை வந்து ஒரு ஃபோட்டோ அது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் யாராவது இருக்காரு நான் சொல்லிட்டு வச்சு பேசுங்க. ஏன்னா அவங்க கூட பண்ணணும்னா எனக்கு ரொம்ப ஆசை, அவர் கூட பண்ணணும், அவரோட செய்யணும். ஏன்னா ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்கான நடிகர், ரொம்ப நல்லா பண்ணுவார். அவரோட பண்ணணும் வெரி கிரேசி அபவுட் தட். அவரோட பண்ணணும்ன்ட்டு
பட் அவர் நடித்த படத்தில் நடிச்சிட்டேன். அப்படியே கஷ்டப்பட்ட அவர் நடித்த படத்தில் ரீசெண்டாக அந்தகன் படத்தில் அவரோட நடிச்சிட்டேன். அவர் நடித்து அவர் பட் அவர் கூட பண்ண முடியல. கடவுள் எப்போ அது ஒன்று கொடுப்பாருன்னு நம்பிட்டு இருக்கேன் கடவுள்னு. நீங்கள் இப்போ நவரச நாயகன் சொல்லும்போதே எனக்கு சைடில் இன்னொரு கேரக்டர் வந்து தோணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு காம்போ நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. நவரச நாயகனும் கவுண்டமணி அண்ணனும் சேர்ந்த ஒரு காம்போ. அதுவும் நீங்கள் காமெடியில் வந்து உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம இவரை சொல்லாமல் போக முடியாது. அவரு கூட ஒரு ஆசை ஏதாவது இருக்கா சார்? ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட மாட்டோமா? ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு அந்த படம் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வந்து ஒத்த ஒட்டு முத்தையான்னு சொல்லிட்டு டைரக்டர் ராஜகோபால் சார், அவர் வந்து முன்னாடியே நிறைய படம் பண்ணியிருக்காரு. கிச்சா 16 வயசு வந்து படம் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் காமெடி ரைட்டராக கவுண்டமணி செந்தில்களும் நிறைய காமெடி ரைட்டர்ஸ். அவர் நிறைய அந்த எபிசோட் அவங்க எபிசோட்லாம் இவர் தான் காமெடி ரைட் பண்ணார். அவர் வந்து இப்போ வந்து ஒத்த ஒட்டு முத்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். அதில் வந்து ஒத்த ஒட்டு முத்தையா கவுண்டமணி சார் தான் லீடு. அதில் ஏகப்பட்ட நடிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 நடிகர்கள் எல்லாம் வந்து எல்லோரும் ஒரு சீன் 2 சீன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன், அண்ணா நான் மிஸ் பண்ணவே கூடாதுன்னா கவுண்டமணி கூட நான் பண்ணியே ஆகணும், கொஞ்சம் எப்படியாவது பண்ணிவிடுங்கன்னு. இல்லை அதேஷ் இல்லை அதே எதாவது பண்ணி எதாவது பண்ணுங்க சொல்லிட்டு கடைசியாக அடிச்சு பிடிச்சி அவர்கிட்ட பண்ணிட்டேன். நாங்கள் உணவே நான் காதல் சுகுமார்லாம் ஒரு இது பண்ணோம். அதுக்கப்புறம் அவருடைய கவுண்டமணி அண்ணன் கூடிய பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு அதுவும் நடந்துருச்சு. இப்போது ஒரு பக்கம் காமெடியில் இந்த பக்கம் லெஜெண்ட் ரஜினி சார், இந்த பக்கம் காமெடி லெஜெண்ட் கவுண்டமணி சார், இந்த பக்கம் காமெடி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார் கூடயும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த படமும் மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது, ஒத்த ஒட்டு முத்தையான்னு சொல்லிட்டு. இப்போது ஆன் ஸ்க்ரீனில் நம்ம கவுண்டமணி அண்ணன் சொல்லவே வேணாம், பயங்கரமான ஒரு டைமிங்க்கு டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஆஃப் ஸ்க்ரீனில் இன்னும் அதே கிரேஸோடு தான் இருக்காரா அவர்? ஜி அதே கிரேஸ் தான். பட் நம்ம அந்த கிட்ட நெருங்க தான் இப்போ வந்து என்ன சொல்கிறது நெருங்க முடியும். ரொம்ப அவங்க லெவல் ஆஃப் அவங்க ஏஜ் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்மலாம் வந்து ஸோ அந்த செட்டன் ஏரியாவில் நம்ம நின்றுடுவோம். நம்ம போய் பார்த்து அண்ணன்ட்ட பேசிட்டு அப்பாவெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புறேன் பாருங்கள், எங்கடா கையை கையை பிடிச்சிக்கிட்டு அப்படிலாம் வந்து எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து. ஏன்னா அவங்களோட அந்த ஏஜ் குரூப் அந்த காம்போ எங்கள் அப்பா நல்லா தெரிஞ்சு அந்த பண்ணதுனால என் மேலே ஒரு நல்ல பாசம் இருக்குது கவுண்டமணி அண்ணனுக்கு. ஸோ அது வந்து ஒரு கேரவனை பார்த்து அவர் ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஃபோட்டோஸ் இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுனா கடமைக்குன்னு இருக்காது, ஒரு அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஸோ அது நடந்துருக்குது. ஏன்னா இவ்வளோ சந்தோஷமான தருணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அதே நேரத்தில் கஷ்டமான தருணங்கள் கசப்பான தருணங்களும் சினிமா இந்த 20 வருஷம் பயணம் பண்ணு இந்த 15 வருஷம் எல்லாமே கஷ்டமான தருணங்கள் தான் எல்லாருக்கும் இருக்கும் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண ரொம்பவே கசப்பான ஒரு தருணம் நிறைய இருக்குது. இட்ஸ் நாட் ஒன்லி நிறைய இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, நிறைய ஏகப்பட்டது இருக்குது. நமக்கு எதை சொல்கிறதுனே தெரியாது. ஒரு கசப்பான இந்த ஒரு வளரும்போது நடிகர்கள் வளரும்போது இப்போ அவ்வளோ இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சரியான காஸ்டியூம் கொடுக்க மாட்டாங்க, சரியான மேக்கப் போட மாட்டாங்க முன்னாடி. ஏன்னா நம்ம வந்து வளரும் போது சும்மா அப்படியே அமுச்சு விட்ருவாங்க. காஸ்டியூம்ஸ் வந்து தேடும்போது இல்லை காஸ்டியூம்ஸ் இல்லை இதுதான் காஸ்டியூம்ஸ் இருக்கிறத போட்டுப்பாங்க. நீங்கள் அப்போலாம் என்னுடைய ஒரு 5-6-7 வருஷம் முன்னாடிலாம் என்னோட படம் காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ் செட்டு போட்டிருப்பேன், ஏதோ கிடைக்கிறத போட்டுக்கிட்டு அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிருப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ லாட்ஜ் வந்து பெருசாக லாட்ஜ் இருக்காது, நம்மளுக்கு ஏதோ ஒரு லாட்ஜ் ஒன்று போட்டு பண்ணிவிடுவாங்க. பட் எல்லாமே இட்ஸ் ஆல் இந்த கேம் இல்லை. ஸோ எல்லாமே தெரிஞ்சதுனால ஸோ அப்படியே இது வந்து சினிமாவில் அப்பார்ட் ஃப்ரம் சினிமாவை தாண்டி வாழ்க்கையில்ன்றும் போது அதுலேயும் நிறைய பண்ணணும். இது நீங்கள் சினிமாக்காரர்கள் மட்டும்தான் அங்கேயும் அடி வாங்கணும் இங்கேயும் அடி வாங்கணும். வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கும், அதையும் நம்ம சமாளிக்கணும், அங்கேயும் பிரச்சனை சமாளிக்கணும். ஸோ அது ஒருத்தர் வந்து ஒரு தூரம் ட்ராவல் பண்ணி வர்றதுன்றது அது நீங்கள் அந்த இடத்துல முனிவர்கள் தவமும் இருப்பாருங்களே, அந்த மாதிரி ஒரு தவம் இது ஆக்சுவலாக. எப்படி நான் அதை டேக்கிள் பண்ணீங்க இந்த லைஃப் வேறு லைஃப்லையும் சரி சினிமாலையும் சரி? வேறு வழியே இல்லையே வருது. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் இருக்குது வருது, நிறைய அவமானங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் நம்ம ப்ரீஃபாக இன்னொரு இன்டர்வியூவில் பேசுவோம். அது இன்னும் மிகப்பெரிய அங்கீகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ தான் பேச முடியாது. இப்போ நம்ம பேசினாலும் ஒன்றுமே நல்லா இருக்குது. அப்போ பேசும்போது அதுக்கான வேலை ஆமாம். ஏன்னா நிறைய இருக்குது. நீங்கள் சினிமாவில் சாதிக்கிற வரைக்குமே யூ ஆர் த ஜீரோ. நீங்கள் ஜீரோ தான். நீங்கள் வந்து நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ. நீங்கள் என்னைக்கு பெரிய அங்கீகாரம் வரீங்களோ, கோடி சம்பாதிக்கிறீங்களோ, அன்றைக்கி வேலையே வேறு நீங்கள். பட் இப்போ எனக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சிட்டு வந்து இப்போ லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நான் நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இருக்கும். அது நம்ம சொல்ல முடியாது, அந்தளவு இருக்கும். ஓகே. நான் அப்படி கஷ்டப்பட்ட அந்த தருணம் ரொம்பவே கஷ்டமான ஒரு தருணத்தில் என்னைக்காவது இந்த ஏண்டா இந்த சினிமாவுக்கு வந்தோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது யோசிக்கவே மாட்டோம் பிரதர். யோசிச்சோன்னா அதான் சொல்கிறேன், யோசிச்சோன்னா அது நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலோட வேறு மாதிரி ஆகிடும்.
பட் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சோகங்கள் இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன். எங்கள் அம்மாகிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களும் ஷீ இஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட், கிட்டத்தட்ட 30 வருஷமாக சினிமாவில் டப்பிங் ஆர்டிஸ்ட். அம்மா 2 பேருமே எல்லாருமே. அதனால தான் இவ்வளோ அடி வாங்கினாலும் கூட நம்ம சினிமாவில் ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கோன்னா ஸோ 2 பேரோட பிளட் இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது பிரச்சனை போது எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். அது அவங்க சில ஆறுதல் பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்களால தான் சொல்ல முடியும், ஒரு சினிமாக்காரங்களால தான் ஒரு ஆறுதல் சொல்ல முடியாது. அப்படி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, வந்துடுவ கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, பெரிய நீ மனசை மட்டும் விட்டுறாத, உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு எப்பயுமே அவங்களுக்கு அட்வைஸ் வந்து நான் கேட்டுருப்பேன். ஸோ அதுதான் அவங்களுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட். மற்றபடி நான் ஏன்டா சினிமாவுக்கு வந்தேன்னு இதுவரையும் நினைக்கவே இல்லை. நான் கஷ்டங்கள் மட்டும்தான். சினிமா நான் தெரிஞ்சானே வந்திருக்கேன், நான் இறங்கிட்டோம். ஸோ அதனால் அதை பற்றி நான் கவலைப்படல. பட் கவலைகள், நம்மளும் ஹியூமன் பீயிங் தானே. ஸோ அந்த கஷ்டங்கள் வரும்போது ஷேர் பண்ணிப்பேன், அம்மாட்ட ஷேர் பண்ணிப்பேன். திருப்பி எழுந்திரிச்சு அப்படி எழுந்திரிச்சு ஓட வேண்டியதாக. ஓகேண்ணா, நீங்கள் இத்தனை இயர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதனால் இந்த ஒரு கேள்வி. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கஷ்டம்லாம் பட்டிருக்கேன் ப்ரொடக்ஷன் சைடில், இந்த காஸ்டியூம் அந்த மாதிரிலாம். முன்னே இருந்த காலத்துக்கும் இப்போக்கும் தமிழ் சினிமா வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு? நிறைய வளர்ந்துருக்கு. முன்னாடி மாதிரி இந்த கஷ்டங்கள்லாம் இப்போ நாங்கள் பட்ட அந்த கஷ்டங்கள்லாம் இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவல் மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ டெக்னாலஜி வைஸ் நிறைய வளர்ந்துருக்கு. நிறைய புது புது தாட்ஸ் வந்திருக்குது. புது புது கதைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ டெக்னாலஜி வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது. முன்னாடி இந்த கேமரா கிடையாது, இப்போ இந்த கேமரா வேறு இருக்குது. கேமராஸ் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இதான் நிறைய புது இப்போ நீ வந்து முன்னாடி வந்து சர்டன் நடிகர்கள் தான் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. நிறைய யூடியூப் ஃபேம்ஸு, அப்புறம் எதில் ரீல்ஸ் ஃபேம்ஸு. ஸோ இப்படிலாம் நடிகர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அப்போலாம் காம்படிஷன்ஸ் கம்மி, இப்போ காம்படிஷன் வந்து ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ். இதுக்கு நடுவில் நீங்கள் உங்களை தயார்படுத்திகிட்டே வரணும். ஸோ பட் காம்படிட்டரை பற்றி நம்ம திட்டக்கூடாது. காம்படிட்டர் அவன் வந்துட்டு போட்டோம், அவங்க யார் வரனாலும் வந்துட்டு போட்டோம். பட் வரதான் செய்வாங்க. அது வந்து ஸ்கேப் பண்ணி கண்டிப்பாக நடக்கும். பட் அந்த காம்படிட்டரோட நம்ம காம்பீட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி தகுதிப்படுத்தினோம் அதை தான் நினைக்கணுமே தவிர ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி நிறைய வந்துச்சு, சினிமா நிறைய பண்ணுறாங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கு சினிமா. ஓகே, நான் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்போ இருக்க சினிமாவில் வந்து மிஸ் பண்ணுற, இல்லை வந்து ரொம்ப ரேராக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான். கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக சொல்லணும்னா காமெடி வந்து நம்ம வடிவேல் சார், அப்புறம் அந்த காமெடி பஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது இப்போது. ஏன்னா ஒரு மனசு விட்டு சிரித்து சந்தோஷப்பட்டு அந்த டைலாகை சொல்லி சிரித்து அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி ஏதோ இப்போ இல்லாத மாதிரியே ஒரு மிஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி நான் கேன் ஃபீல் பண்ணி. அது ரொம்ப கஷ்டம் இல்லை, நான் ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறது. ஆமாம், இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் காமெடி தான். நீங்கள் அழ வச்சிடலாம், நீங்கள் கோவப்படுத்திடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம். பட் இந்த சிரிக்க வைக்கிறன்றது, ஏன்னா எல்லாருமே ஒரு டிசைனில் இருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப இறுக்கமாகவே இருப்பானுங்க. தேட்டரில் வாய் விட்டு சிரிச்சா கூட ஏன்னா நம்ம பார்த்து நம்மளை காமெடி நினச்சிட்டு சிரிக்க விட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் வேறு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அது வந்து உண்மையே வடிவேல் சாரை மிஸ் பண்ணுறோம் நாங்கள். சார், உங்களுக்கு ஆசை இருக்கானா ஒரு முழுக்க ஒரு காமெடி படத்தில் அந்த மாதிரி வந்து நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி? அந்த மாதிரி ஒரு கதை வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஆமாம், ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்காப்புல. லுல்லு சபா மணிகண்டன், விஜய் மணின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று கதை பண்ணியிருக்காப்புல. ஒரு உள்ளத்தை அளித்த மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு கார்த்திக் சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபுல் லென்த் காமெடி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அது நண்பர் விஜய் மணி அவர் கூட ஒரு கால் கேள்னு ஒன்று பண்ணேன். ஓகே, டைட்டிலே ஒரு மாதிரியா இருக்குல்ல, ஆனால் அதுதான் கால்கள் டைட்டில் தான் ஒரு மாதிரி, ஆனால் ஃபுல் செம்ம காமெடியாக இருக்கும். அந்த கால்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பயங்கர காமெடியாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு நல்ல நல்ல ரைட்டர், ஒரு காமெடி ரைட்டர். ஸோ அதை அவரோட பேசிகிட்டே இருக்கும். அது எப்போ நடக்கும் தெரியாது. அவர் இந்த மாதிரி உள்ள தெளித்த மாதிரி ஒரு காமெடி பண்ணலாம், அதே சமயம் 2 பேர் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது விரைவில் எனக்கு அப்படி பண்ணணும்னு ஆசைச்சு. ரொம்ப எல்லாரையும் முறைச்சி அடிச்சுக்கிட்டு ஓச்சிக்கிட்டு இப்படி இல்லாமல். ஆனால் உங்கள் ட்ராக்கு டோட்டலாக வந்து இந்த மாதிரியே போயிடும். ஆமாம், எனக்கு நான் பண்ணும்போது கூட பொண்டாட்டின்னு ஒன்று பண்ணேன். அதுவும் நான் காமெடியாக தான் பண்ணேன். நானே ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஓனாக பண்ணேன், பொண்டாட்டின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்துருப்பேன் தெரியல. அது ஃபுல்லாகவே ஒரு ஃபர்ஸ்ட் நைட் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் நைட்டில் அந்த அவனுக்கு அந்த ஏக்கம் இருக்கும், பொண்டாட்டிக்கு ஃபர்ஸ்ட் நைட் அந்த ஏக்கம் இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் நைட் ஃபீலிங்லாம் இருக்காது. 2 பேரும் ஒரே ரூமில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டில் ஒன்று பண்ணோம். அது நல்லா இருந்துச்சு. இப்போ அது பொண்டாட்டின்றது. ஸோ இது மாதிரி காமெடி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா எனக்கு. ஏன்னா அப்பா இருக்கிற அங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாக விளையாடலாம். நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது, லாஜிக்ஸ் இருக்காது. வேற ஒரு உலகம் மாதிரி தான், ஃபேண்டசி உலகம். ஆமாம், எஸ், அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சே பண்ண மாட்டாங்கல்ல. அதில் நீங்கள் லாஜிக் இல்லைனா கூட மக்கள் அக்செப்ட் அவங்களுக்கு வந்து அல்டிமேட் நம்ம சிரிக்க வைக்கிறது அந்த அல்டிமேட் இருக்கும். ஸோ அது அந்த ஜேனர் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். நான் அது காமெடி பண்ணணும்னு ஆசை. அப்படி இருக்கும்போதுனா இப்போ நீங்கள் டைரக்ட் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன்னு கூட சொன்னீங்க. அந்த காமெடி படம் நீங்கள் எடுக்கணுங்கிற மாதிரி ஆசை உங்களுக்கு இருக்கா? நம்ம முழுக்க ஒரு படம் எடுக்கணும்னா டைரக்ஷன் பண்ணல, டைரக்ஷன்ஸ் பெருசாகிடல போகிறது. ஏன்னா அது மிகப்பெரிய வேலை. அதாவது நான் அங்கே பண்ணிவிட்டு இங்கே நான் பண்ணேன்னா டென்ஷன் தான் எனக்கு.
முதல்ல நடிகனாக வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி நிறுத்திக்கணும்னு வர சார் ஒரு நல்ல நடிகனா ஆதேஷ் அப்படியா சிவராமன் பையன் ஆதேஷ் நல்லா பண்ணிட்டாயா படம் செம்மையாக இருக்கியா அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தோம்னா வெரி ஹாப்பி. அப்படி ஒரு நாள் நம்ம சினிமாவில் இருந்ததுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் என்னுடைய பயணங்களே ஓடிட்டுருக்கு. அதனால் ஸோ டைரக்ஷன்ஸ்லாம் ஐடியா இல்லை, டைரக்ஷன்ஸ்லாம் அதுக்கு தனியாக ஒரு ஆள் அவங்களாம் இருக்கிறாங்க, சிலம்பு எனக்கு பண்ணோம். ஓகே, நான் இந்த கேள்வி தான் கேட்கலான்னு வந்தேன். அடுத்து உங்களோட டார்கெட் இது ஒன்று நடந்துருச்சுன்னா நான் வந்து ஒரு நடிகனா அதான் எங்கள் சிவராமன் பையன் சிவராமன் சுப்புலட்சுமியோட பையன் இன்னைக்கு சினிமாவில் வந்து அவனுடைய முயற்சியில் மிக பெருசாக வெற்றி பெற்றுட்டான், செம்மையாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது போதும். அது நான் இத்தனை நாள் வந்தது என் அம்மா அப்பாவுக்கு நான் செஞ்ச ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து இத்தனை நாள் ஒன்று ஏதோ அது என்ன சொல்ல நம்ம வந்து குறிக்கோள் இல்லாமல் ஒரு ஓடணும்னு வச்சுக்கலாம், ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு லைஃப்பில், ஒன்றுமே இருக்காது. நீங்கள் ஒரு குறிக்கோளோடு வந்தீங்கன்னா என்ன அடி வாங்கினாலும் என்ன வாங்கினாலும் உங்களோட ஃபோக்கஸ் அங்கேயே தான் இருக்கும். அப்போ நீங்கள் தடமாறி போக மாட்டீங்க. சரி, வாழ்க்கையில் நான் நிறைய அடிபட்டிருக்கேன், நான் எப்படி வேணாலும் மாறிருக்கலாம், என்ன வேணாலும் மாறிக்கலாம், எப்படி வேணாலும் போயிருக்கலாம். ஆனால் என் ஃபோக்கஸ் வந்து சினிமாலேயே இருக்கனால நான் அந்த மாதிரி எதுவுமே போகாமல் டைவர்ட் பண்ணாமல் என்னோடய பாதை நோக்கி மட்டும் போயிட்டுருக்கேன் நான். ஸோ அதனால் நம்மளுக்கு என்னையுமே எல்லாம் நான் சிம்பிளாக சொல்கிறேன்னா எல்லாருமே ஒரு குறிக்கோள்னு இருந்தால் வச்சுக்கலாம், வாழ்க்கை ஒரு என்ன சொல்கிறது, வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம இப்படி வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நீ குறிக்கோள் இல்லாதவங்க தான் எப்படி எப்படினா வாழலாம்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வேறு மாதிரிலாம் கெடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக நான் ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களோட பேசினதில் வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. மேலும் நீங்கள் உங்களோட கெரியர் வந்து வளர நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக ஒரு சிறந்த நடிகனாக ஆகிறதுக்கு என்னோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் படம் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ரகுராம் அப்படின்ற படம். டைரக்டர் வந்து ஷைனு சாவுக்காடன்னு சொல்லிட்டு அவர் தான் இயக்குறாரு, மலையாள டைரக்டர். அவர் கிட்டத்தட்ட மலையாளத்துக்கு ஒரு 6-7 படம் பண்ணியிருக்காரு. நீங்கள் கேட்டிருந்தீங்க என்ன இலக்குன்னு, நான் வந்து நடிகனாக ஹீரோவாக போகணும் தான். அப்படி அந்த இலக்கை நோக்கி ஆல்மோஸ்ட் நான் கிட்ட வந்துட்டேன். ஸோ இன்னொரு படமும் லீடாக பண்ணிகிட்ருக்கேன், தமிழில் ஒரு படம் லீடாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே எதை நம்ம சும்மா நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எது வேணால் பண்ணலான்னு இல்லாமல் நம்ம இப்படி தான் அதுக்கு ஆனால் பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஹீரோ பண்ணால் உங்களை இன்னும் தகுதிப்படுத்தி வரணும். ஸோ அதனால் இந்த நேரத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஷைனு சாவுக்கடா அவருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை இப்படி இன்டர்வியூ கொடுத்து நல்ல அழகான கேள்வி கேட்ட கிருஷ்ணா அவர்களுக்கு என்னுடைய பணிவாத நன்றிகள். மற்றும் சேனல் 5 மீடியா அவர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நியூ இயருக்கு முன்னாடி போட்டாங்கன்னா நியூ இயருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஆதேஷ் பாலா, பாய். நன்றிண்ணா.